வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். ரொம்பவே டேஸ்டியான ஒரு எக் பிரியாணி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முட்டையில் பிரியாணி செஞ்சால் கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு எல்லாரும் பாராட்டி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஜாதிபத்திரி, 2 பீஸு கல்பாசி, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பாதி நட்சத்திர சோம்பு இதையும் போட்டு நல்லா இந்த தண்ணியை கொதிக்க விட்டுடலாம். இந்த தண்ணி சூடேற நேரத்தில் ஒரு 2 கப்பு பாஸ்மதி அரிசியை நல்லா 2லேருந்து 3 தடவை கழுவி சுத்தம் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நல்லா லாங் கிரைன்ஸாக கிடைக்கிற மாதிரி ரைஸாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக் பிரியாணி பர்ஃபெக்டாக வரும். பாஸ்மதி ரைஸ் சீக்கிரம் உடையிற தன்மை கொண்டதுனால நம்ம கொஞ்சம் அலுங்காமல் அதை அலசி கழுவி 4 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு அடி கனமான பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதில் நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு முந்திரி பருப்பு, இது ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். பட் போட்டால் நமக்கு எக் பிரியாணி பர்ஃபெக்டாக இருக்கும். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இதிலையே ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 பெரிய வெங்காயத்தை நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கிறதுலேருந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு வெங்காயத்தை மட்டும் நம்ம இதில் சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் ஃப்ரை எல்லாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஆயில் ஊற்றி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். இப்போ ஆனியன் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிருக்கு, எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதே ஆயிலில் கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிற முட்டைகளை இதில் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் இதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அந்த எண்ணெயிலேயே நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். அந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் சுருண்ட மாதிரி வரும்போது எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு இதே எண்ணெயில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பாதி நட்சத்திர சோம்பு, ஒரு கிராம்பு, அதோட கூடவே ஷாஜீரான்னு சொல்லிட்டு ஒரு ஜீரகம் இருக்குங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். பிரியாணிலலாம் போட்டால் அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஜீரகம் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு போட்டு இது லேசாக சூடேறினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயை 2ஆக கீத்து போட்டதையும் இதில் சேர்த்துட்டு அதோட கூடவே நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், இதுலேருந்து ஒரு கொஞ்சம் வெங்காயத்தை மட்டும் மாற்றி வச்சிடலாம், திரும்ப தேவைப்படும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வணங்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம தண்ணி நல்லாவே கொதித்து வந்திருக்குங்க. அந்த தண்ணி பார்த்திங்க அப்படின்னா அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காயோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கி ஒரு அருமையான அரோமா வாட்டராக இருக்கும். இப்போ இதில் இருக்கிற அந்த மசாலாஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ஏன்னா இது இவ்வளவும் சேர்ந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் பிரியாணி சாப்பிட முடியாது. இது எல்லாத்தையும் எடுத்து மாற்றினதுக்கு அப்புறமா இந்த தண்ணியில் நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்த அந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு அதோட கூடவே ஷாய் ஜீரா இருந்து இல்லையா, அதுலேயும் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜீரகம் மாதிரியே தாங்க இருக்கும், கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதோட நம்ம ரைஸ்க்கான உப்பு, கொஞ்சமாக ஆயிலையும் சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சிருந்த ரைஸு தண்ணியே இல்லாமல் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோட அளவு நம்ம வைக்கும்போது நம்ம நார்மலாக எப்பயுமே பாஸ்மதி அரிசிக்கு 1க்கு 1.5ங்கிற அளவில் தான் வைப்போம். இது வடித்து தான் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால தாராளமாக தண்ணி வச்சு நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இது ஒரு ஓரமாக லோ ஃப்ளேமில் வெந்துட்டுருக்கட்டும். இப்போ நம்ம வெங்காயம் எல்லாமே நல்லா வணங்கி வந்துருச்சுங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதோட கூடவே மீடியம் சைஸில் 2 தக்காளி நல்லா பொடியாக அரிஞ்சது, பியூரியாக ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். அதோட கூட தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நான் இங்கே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஸ்மூத் அண்ட் ஸ்மாஷியாக வணங்கி வரணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இதை நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதில் காரத்துக்கேற்ப மிளகாத்தூள், அதாவது 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன், 3/4 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஆல்ரெடி 2 பச்சை மிளகா போட்டிருக்கிறோம். நம்ம ஃபேமிலியில் எல்லோரும் எப்படி காரம் யூஸ் பண்ணுவாங்கங்கிறத பொறுத்து இதை கூட்டவோ குறைக்கவோ நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா அதோட ஈரத்தன்மைலாம் அடங்கினதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் கெட்டி தயிரை ஆட் பண்ணி அதில் இருக்கிற ஈரத்தன்மையும் அடங்குற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா சூடேறி நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக்காளியெல்லாம் நல்லா ஸ்மாஷியாக வதங்கி வந்திருக்கும். இதில் ஒரு 2 கரண்டி தண்ணி ஊற்றினா நல்லா கொதி சுண்டி வரும். அந்த தண்ணி நம்மளுடைய அந்த ஃப்ளேவர்டு வாட்டர் அரிசி போட்டிருக்கோம் இல்லையா, அதிலிருந்து 2 கரண்டி தண்ணி எடுத்து
ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறலாம். இன்னொரு பக்கம் நம்மளோட ரைஸ் ஒரு 60% வெந்திருக்குங்கிறப்ப ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை அதிலே பிழிஞ்சு விட்டுறலாம். ரைஸில் ஒரு ஷைனிங் கொடுக்கும். இப்போ இது வெந்துட்டுருக்கட்டும். இப்போ இந்த தண்ணி எல்லாமே சுண்டினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, இன்னொரு கைப்பிடி புதினா தழையும் இதில் சேர்த்து லேசாக லோ மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நம்ம பொரித்து வச்சுருக்கிற எக்கில் ஏறணும் இல்லையா, அந்த எக்கை இதில் போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த எக்கில் இதோடைய கலரு ஃப்ளேவரு எல்லாம் பிடிக்கிற கிராப்பில் நம்மளோட ரைஸ் ஒரு 80% வெந்திருக்குங்க. இப்போ இந்த எக்கெல்லாம் வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் மசாலாவோடு சேர்த்து நம்ம இதை லேயராக தம் பண்ண போகிறோம். கொஞ்சம் மசாலாவோடு சேர்த்து எக் எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிற மசாலாவை லைட்டாக ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 80% ரைஸ் வெந்திருக்கும் போதே இந்த மாதிரி நம்ம லேயர் ஃபார்ம் பண்ணிவிட்டு ரைஸை வடித்து இதில் போட ஆரம்பிச்சிடணும். மிச்சம் அப்படியே நம்ம போட்டுக்கிட்டே இருக்கும்போது மிச்சம் இருக்கிற ரைஸ் ஒரு 90% வேக ஆரம்பிக்கும். அப்போ அடி லேயர் நமக்கு கொஞ்சமாக வெந்திருந்தால் போதும், மேல் லேயர் நல்லா ஒரு 90% வெந்திருக்கணும். இப்போ ஒரு 80% வெந்த ரைஸை நான் ஒரு லேயராக போட்டுட்டு அது மேலே எடுத்து வச்சுருந்த எக்கையும் இந்த மிச்சம் இருக்கிற மசாலாவையும் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். அது மேலே 90% வெந்திருக்கிற ரைஸு. அப்போ இதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே தண்ணி அதிகமாக இருக்கும்போது அந்த சூட்டுக்கு உங்களுக்கு ஒரு 3 நிமிஷத்தில் மிச்ச ரைஸ் நல்லாவே சாஃப்டாக வெந்திருக்கும். எல்லாத்தையும் வடிச்செடுத்து போட்டு இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக கரம் மசாலா ஃப்ளேவருக்காக ஒரு பிஞ்ச் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, அதே மாதிரி ஒரு கைப்பிடி புதினா தழை, அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஃப்ரைடு ஆனியன்ஸு, அதுக்கு மேலேயே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கேஷ்யூஸு, இது எல்லாத்தையுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம கீழே ஒரு தவா வச்சு மேலே வெயிட் வைக்கிறதுனாலும் வைக்கலாம். இல்லை இது நான் ப்ரெஷர் குக்கர் தான், எனக்கு பாட்டம் நல்லா ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறவங்க மேலே மட்டும் மூடி போட்டு ஒரு வெயிட்டை வச்சு மினிமம் 10லேருந்து 12 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் ஆஹா, அற்புதமான ஃப்ளேவரில் பர்ஃபெக்டான எக் பிரியாணி பக்காவாக ரெடி ஆகிடுச்சுங்க. அதை கிளறும்போது அந்த கலர்ஸ் கிடைக்கும் பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை சர்வ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கலந்தா மாதிரி தாங்க சர்வ் பண்ணணும். கொஞ்சம் மசாலா மேலே இருக்கிற அந்த ஆனியன்ஸு கேஷ்யூஸு எல்லாமே லைட்டாக வர்ற மாதிரி ஒரே சைட்லேருந்து அப்படியே எடுத்து இந்த மாதிரி பிளேட்டிங் பண்ணி கொடுக்கணுங்க. பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் வந்திருந்ததுங்க. ரைஸுமே உடையாமல் நல்ல லெங்க்த்தியாக அருமையாக இருந்ததுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.